தேவனுடைய செய்திக்கு முன்னாலே விசுவாச அறிக்கை ஏறெடுக்கலாமா? நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேத புத்தகத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தலாம். நான் சொல்லுகிற விசுவாச அறிக்கையை சொல்லுங்கள். இந்த வேதம் என்னுடையது, இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தாலே என்னால் செய்ய முடியும். இன்றைக்கு என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திறந்திருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென், ஆமென். கரங்களை தட்டுவோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் தேவன் பேசுவார். இன்றைய செய்தி என்ன? நம்ம தம்பிதான் சொல்வாரு. கஷ்டமா கவலையா? காரணம் என்ன? கஷ்டமா கவலையா? விடுதலை இயேசு. இப்படியே சொல்லி சொல்லி நம்ம எல்லாம் பழகிட்டோம். சரிதானே? எல்லா மீட்டிங்லயும் அப்படித்தான். கஷ்டமா கவலையா? விடுதலை இயேசு கொடுக்கிறார். இப்ப நம்ம சொல்றது கஷ்டமா கவலையா? காரணம் என்ன? ஏன் உன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் ஏன்? வறுமை ஏன்? நான் இப்போ புறஜாதி மக்களுக்காய் பேசவில்லை, கிறிஸ்தவர்களுக்காய் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பாஸ்டர் சத்யதாஸ் சொன்னார் பார்த்தீங்களா, மெகதோனியா நாட்டு மக்கள் வறுமையிலே இருந்தார்கள். வறுமையிலே இருந்தவர்கள் கொடுத்தார்கள், தேவன் அவர்களை ஐஸ்வர்யமாய் மாற்றினார். இப்படி நிறைய நிறைய கிறிஸ்தவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள், கடன் பிரச்சனையில் இருக்கிறார்கள், கவலையில் இருக்கிறார்கள், பயத்தில் இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள், சோதனையில் இருக்கிறார்கள், வியாதியில் இருக்கிறார்கள், துன்பத்தில் இருக்கிறார்கள், அகால மரணத்தில் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே நஷ்டங்கள் உண்டாகி கொண்டிருக்கின்றன, தோல்விகள் உண்டாகி கொண்டிருக்கின்றன, எங்கு பார்த்தாலும் எதிர்ப்புகள் உண்டாகி கொண்டிருக்கின்றன கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில. ஏன் இப்படி? குடும்பத்திலே சமாதானம் இல்லை, மனைவி புருஷனுக்குள்ள, வீட்டிலே நிம்மதி இல்லை, என்ன சம்பாதித்தாலும் சரி நமக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத நிலையில் இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட நிலைகள்? நான் சொன்னேனே, வியாதி, வறுமை, வேதனை, சோதனை, அகால மரணம், இப்படிப்பட்ட பல காரணங்கள் எல்லாமே யாரிடமிருந்து வருகிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது? பிசாசிடம் இருந்து வருகின்றன. இவைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிசாசிடமிருந்து ஏன் வருகிறது? அதான் கேள்வி. இப்போ நீயும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் ஏன் இப்படிப்பட்ட நிலை வருகிறது? அதான் இன்றைக்கு கேள்வி. ஒரு சிறு குழந்தை இருக்கு வச்சுங்களா, ரோட்ல நிக்குது, அல்லது நம்முடைய மடியிலே உட்கார்ந்து வச்சுங்க, திடீர்னு ஒருத்தன் ரோட்ல பிப்பி பிப்பின்னு வித்துட்டு போவான். தெரியுமா உங்களுக்கு? இந்த பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? அம்மா மடியில தான் இருக்கும், ஆனாலும் அதைத்தான் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் பார்க்கும், அங்கதான் போகணும் சொல்லுவோம். சில நேரத்தில் நம்ம மடியை விட்டுட்டு இறங்கி கூட போயிடும். தெரியுமா உங்களுக்கு? ஏன்? அது ஒரு பெரிய அட்ராக்ஷன். அம்மாவோட பெரிய அட்ராக்ஷன், அம்மா அப்பாவோட பெரிய அட்ராக்ஷன் ரோட்ல ஒரு நிமிஷத்துல வந்து போகிற அந்த பிப்பி. என்னுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவன் போவான் வருவான், பிப்பி போகும் வரும், ஆனா அம்மா அப்பா பெர்மனன்ட், நிரந்தரம். அல்லேலூயா. இந்த அட்ராக்ஷனான காரியம் குழந்தையினுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து விடுகிறது. உள்ளத்துக்குள்ளே வந்துருச்சு. உள்ளத்துக்குள்ளே வந்த உடனே பிசாசை உள்ளத்துக்குள்ளே வந்த உடனேயே இந்த குழந்தை அந்த பிப்பியை தேடிக்கொண்டே போகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் கதைகள் 60 என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன், படிச்சிருப்பீங்க. ஒரு ஊர்ல எலி தொல்லை ஏராளம். எங்க பார்த்தாலும் எலிகள் பயங்கரம். உடனே அந்த ஊர் மக்கள்லாம் என்னன்னு பார்த்தாங்க, மருந்து இருந்தெல்லாம் போட்டாங்க, எலியெல்லாம் சாவல, ஒன்றும் செய்யல. என்ன செய்யறதுன்னு அவங்களுக்குள்ள ஐடியா. ஒரு நாள் திடீரென்று அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு ஆள் இருக்கிறாங்க, எலியெல்லாம் பிடிச்சி போயிடுவான், அவனுக்கு ரூபா கொடுத்துருவோம், அவனை முதல்ல கூட்டிட்டு வந்து அந்த வேலையை செய்யலான்னு ஊர்ல உள்ளவங்கலாம் முடிவு கட்டினாங்க. உடனே அவனை போய் எலி பிடிக்கணும்னு கூட்டிட்டு வந்தாங்க.
கூட்டம் வந்து அவன் கேட்டான், எவ்வளவுயா கொடுப்பேரு அப்படின்னு கேட்டான். 5000 ரூபா தர்றோம். 5000 ரூபா பத்தாது, 10000 ரூபா கொடுக்குறியா? கொடுக்குறோம் 10000. எலி போனா சரி நமக்கு, அதனால 10000 ரூபா தர்றேன்ட்டான். ரைட், பரவாயில்ல, இந்த ஊர்ல ஒரு எலி கூட இனிமே இருக்கக்கூடாது, ரைட் அப்படின்ட்டான். அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில வந்தான். வந்த உடனே ஒரு மாதிரி பிபி ஊதுனான். அந்த சத்தம், ஒரு சில சத்தம் பாருங்க, நானும் பாடுறேன், ஜஸ்டின் பிரபாகரனும் பாடினாரு, ஒரு சில ஆட்களும் பாடுறாங்க. ஆனா என் பாட்டுக்கு இசையமைக்கக்கூடிய நம்முடைய கிம் இருக்கிறாருன்னா அது தேவன் என் மேலே காட்டிய ஒரு பெரிய இரக்கம். என் பாட்டுக்கு கூட அது மாத்திரமல்ல, அவருக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரம். ஆமென். அதுபோல அவன் என்ன, எலி பிடிக்க வர்றவன் பிப்பி பிப்பின்னு ஊதிட்டு தான். நமக்கெல்லாம் கேட்டா அது ஒரு மாதிரி கன்றாவே இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். சில ஆட்களுக்கு அது அட்ராக்ஷனா இருக்கும், தெரியுமா? அதுபோல இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னால போய் ஊதுறான். அந்த வீட்டில் உள்ள எலியெல்லாம் வரிசையா வருது. எப்படி சினிமா மாதிரி தெரியல உங்களுக்கு? வரிசையா வருது எல்லா எலியும். உடனே அடுத்த வீட்டுக்கு போறான்னா ஊதிக்கிட்டே அந்த எலியெல்லாம் அவன் பின்னாலே போகுது. ஊர்ல உள்ளவங்களாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடா போய் எல்லா எலியும் பிடிச்சி கூட்டிட்டு அப்படியே போறான். எல்லா எலியும் பின்னால போகுது. சினிமா பார்க்குற மாதிரி தெரியல, அப்படியே எல்லா எலியும் போயிட்டே இருக்குது. ஊர்ல உள்ளவங்களும் பின்னாலே போறாங்க. அவன் ஊதிக்கிட்டே போறான். போயிட்டு எங்க போறான்? கடலுக்குள்ள போறான். கடலுக்குள்ள போறான். எலியும் கடலுக்குள்ளே போகுது. எலி அந்த பிப்பியத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்குதே ஒழிய நம்ம போகிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்று அதுக்கு புரியல. நேரடியா போச்சு, கடலுக்குள்ள விழுந்துருச்சு. எல்லா எலியும் செத்து போச்சு, பிப்பி நின்று போச்சு. அவ்வளவுதான். உடனே அந்த மக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். உடனே கேட்டான், 10000 ரூபாய் குடியான்னா. போறா, சும்மா ஒரு மணி நேரம் பிப்பி ஊதுன, இதுக்கு போய் 10000 ரூபாயா? 5000 ரூபாய் கொடுப்பான், இந்தா வச்சுக்கோ. அவன் சொன்னா 5000 ரூபாய் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போங்கம்மா அப்படின்னு போயிட்டான். இவங்களுக்கு கவலையில எலி எல்லாம் போயிடுச்சு இல்ல, கவலையில ஜாலியா இருந்தாங்க. அடுத்த நாள் வந்தான். அந்த பிப்பி ஊதுனான். இந்த பிப்பி வேற மாதிரி, அது எலிக்கு இது வேற மாதிரி பிப்பி ஊதுனானா. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னால ஊதுனானா வீட்டில் உள்ள பிள்ளைகள்லாம் அவன் பின்னால ஓடிடுச்சு. உடனே அங்க உள்ளவங்க போகாதன்றாங்க. நான் போவேன். சின்ன பசங்களுக்கு சில காரியங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா நாங்க போவோம்னு சொல்லிட்டுமா, தெரியுமா? அது போல போயிட்டான் எல்லாரும். சரி, எங்கெல்லாம் கூட்டுமா? ஒவ்வொரு வீட்டுல இருந்து 5 பிள்ளைகள், 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் எல்லாம் பின்னாலேயே போகுது. எல்லா பிள்ளைகளும் போகுது. பிப்பி தான் சத்தம் போட்டுட்டே போகுது. பிள்ளைகள்லாம் போகுது. நேரா கூட்டிட்டு போனான். கூட்டு போய் மலை மேல கொண்டு போய் நிப்பாட்டிட்டான். உச்சி மலையில போய் நிப்பாட்டி ஊதிக்கிட்டே இருக்கிறான். பிள்ளைகள்லாம் அங்கேயே இருக்குது. ஜாலியா இருக்கு. பிள்ளைகள்லாம் வரவே மாட்டேங்குது. அப்பா அம்மா போய் கூப்பிட்டா கூட வர மாட்டேங்குது. ஏன்? அந்த பிப்பி பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ள பூந்துருச்சு. அந்த பிப்பில ரொம்ப அட்ராக்ஷன் ஆகி போச்சு. வரவே மாட்டேங்குது. உடனே அப்பா அம்மா எல்லாம், ஏண்டா என் பிள்ளைகளை இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துற, சாப்பிடாம கொள்ளாம பிள்ளைகள்லாம் உங்க பின்னாலே இருக்குது, நாங்க கூப்பிட்டா கூட வரமாட்டேங்குதே, உனக்கு என்ன 5000 ரூபாய் தானே வேணும், இந்தப்பா தரோன்னு கொடுத்தாங்க. அதான் பிப்பியை நிப்பாட்டிட்டான். உடனே பிள்ளைகள்லாம் திரும்பி வந்துச்சு. இது ஒரு கதை தான். ஆனால் இந்த கதைக்குள்ள பெரிய கருத்துக்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியுமா? நமக்கு அறியாமலே சில பிப்பிகள் இருக்கின்றன. பல பிப்பிகள் இருக்கின்றன நமக்கு உலகத்துல. இந்த பிப்பியை ஊதுறதுதான் யாரு? பிசாசு. பல காரியங்கள் நீ அறியாம நீ வாடு போயிட்டு இருப்ப, பிப்பி அங்க நடக்கும். உடனே அது உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்து விடும். உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்த உடனே பிப்பி ஊதுறவனும் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்து விடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? நீ அவன் சொல்றபடியே நடக்க ஆரம்பிச்சிருவ. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இப்ப நம்ம வாழ்க்கைக்கு வருமா? கதையை விட்டுட்டு உலகத்திலே தீமைகளை, பொல்லாத காரியங்களை பிசாசானவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். அப்ப அவனுடைய தொழிலே கொல்றது, திருடுறது, அடிக்கிறது. அதுதான் அவனுடைய வேலையே. அவன் சில அட்ராக்ஷன்லாம் காட்டுவான். காட்டின உடனே நம்ம அதுல மயங்கி விடுகிறோம். மயங்கின உடனே அவன் நமக்குள்ள வந்துடுறான். சரிதானா?
நமக்குள்ள வந்துடுறான். எப்படியா இயேசு இருக்கும்போது நமக்குள்ள வருவான்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. பொல்லாத காரியங்களை நமக்குள்ளே எடுத்துக்கொள்ளுகிறது ரொம்ப ஈஸி. பாவம் என்பது இன்ஃபெக்ஷியஸ். அது ஒட்டுவார் ஒட்டி ஈஸியா ஒட்டிங்க. தவறான காரியங்கள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள், தீமையான காரியங்கள் எல்லாம் ஈஸியா ஒட்டிக்க. ஆனா நல்ல காரியம்லாம் இன்ஃபெக்ஷியஸ் இல்லை. அது மாத்திரம் இன்ஃபெக்ஷியஸா இருந்திருந்தா உலகத்துல எல்லாருமே மகாத்மா காந்தியா மாறி இருக்கலாம், எல்லாருமே இயேசு கிறிஸ்துவாய் மாறி இருக்கலாம். ஆமென். அது ஒட்டுவார் ஒட்டி இல்லை. ஆனா அந்த தீமையான காரியம் மாத்திரம் ஒட்டுவார் ஒட்டியாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். ஒருத்தனுடைய வீட்டுக்கு போறீங்க, நீங்க வாசப்படியில கூட நிக்கிறீங்க, உள்ள பாக்குறீங்க. பார்க்கும்போது உள்ளுக்குள்ள நம்ம வீட்டு பொருள், நம்ம வீட்டுல காணாம போன பொருள் ஒண்ணு அங்க இருக்குன்னு வச்சுங்க, நம்ம பொருள். உடனே என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? என்னமா வாங்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க. கேட்டா கொடுக்க மாட்டான்னு தெரியும். தைரியமா வீட்டுக்குள்ள போந்துருவோம். ஏண்டா இந்த டேப் ரெக்கார்டு எங்க இருந்து கொண்டு வந்த? எங்க வீட்டுல இருந்து எடுத்து வந்தீங்களே நீ. தைரியமா நுழைஞ்சிருவோம் நம்ம வீட்டுக்குள்ள. நம்ம பொருள் அடுத்த வீட்டுக்குள்ள இருந்தா தைரியமா நுழைஞ்சு அது மேல அதிகாரம் செலுத்துகிறோம் நாம். இதே போலதான் பிசாசானவன் அவனுடைய பொருள் நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள தைரியமா நுழைஞ்சு நம்மேல் அதிகாரம் செலுத்துகிறான். புரியுதா? நிறைய பேருக்கு அவனுடைய பொருள் நமக்குள்ள எப்படியா வரும்? அதான் பிபி கதை. ஆட்டோமேட்டிக்கா நாமளே இழுத்து போட்டுக்கிறோம். நமக்குள்ள அட்ராக்ஷன், கவர்ச்சி, எதை பார்த்தோன்னே இச்சை, பல காரியங்கள் எல்லாவற்றிலுமே தானாவே இழுத்து போட்டுக்கிறோம். அந்த காரியங்கள்லாம் யாருடைய பொருள்? அதெல்லாம் சாத்தானுடைய பொருள். அவன் பொருள் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்குதுன்னு உடனே அவன் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளே நுழைந்து கொள்ளுகிறான். நுழைந்தது மாத்திரமல்ல, நம்மை ஆளுகிறான், நம்ம மேல அதிகாரம் செலுத்துகிறான். உங்களுக்கு நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உலக சிநேகம் நமக்கு வரக்கூடிய வியாதி, வறுமை, வேதனை, தொல்லை, துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் உலக சிநேகம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யார சொல்றாங்க? ரட்சிக்கப்படாதவனே ரட்சிக்கப்பட்டவன பத்தியா? ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன பேரு? எப்பா பயங்கரமான பேர் இல்ல? அப்ப அந்த அளவுக்கு மோசமா இருக்கிறான் கிறிஸ்தவனா மாறினவன். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு மேலேயும் சிநேகம் வைக்கிறான் நம்மாளு. ஆண்டவர் மேலேயும் சிநேகம் வைக்கிறான். ஆண்டவரையும் சிநேகம் வைக்கிறான், உலகத்து மேலேயும் சிநேகம் வைக்கிறான். இரண்டு பக்கமும் குந்தி குந்தி நடக்கிறான். இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்கிறான். முடியுமா? அது ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியல ஆபீஸ்ல எல்லாம் இல்ல. இது ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யறான் இல்லையா? இப்படி நீ ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்தாலே உன்னால ஊழியம் செய்ய முடியாது. அதுவும் செய்ய முடியாது, இதுவும் செய்ய முடியாது. உலகத்தின் மேலே உனக்கு சிநேகம், உலகத்து மேலே உனக்கு வாஞ்சை, உலகத்து மேலே உனக்கு இச்சை, இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒரு வார்த்தை. யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சீக்கிரம் எடுங்க. யோவான் 14:30 வாசிங்கள். பிசாசு வர்றான்பா, வீட்டுக்கு வர்றான், என்கிட்ட வர்றான். யார் சொல்றாரு? இயேசு சொல்றாரு, பிசாசு வருகிறான், என் வீட்டுல அவன் ஜாமா ஒண்ணு கூட இல்லை. அல்லையில சொல்லுவா? இப்படி நீங்க சொல்லுவீங்களா? பிசாசு என்னை கிட்ட வர்றான், அவன் பொருள் ஒண்ணு கூட என்கிட்ட இல்லை சொல்லுவோமா? சொல்லணும். பத்தியலாம் காலை பிறகு சொல்றாரு, சொல்லுவோன்ற அவன் சொல்லணும். நீங்க எல்லாரும் எங்க சொல்றீங்க? கஸ்தூரி டிவி பார்க்கலாமா? சீரியலு இப்படி பல சீரியல் பார்க்கலாமா, சினிமா பார்க்கலாமா, ஊர் சுத்தலாமா? இப்படிதான் ஜாலி தான். டிசம்பர் 25 எப்போ வரும், ஜனவரி 1 எப்போ வரும், தீபாவளி எப்போ வரும், பொங்கல் எப்போ வரும், இதே நினைப்பு தான் மக்களுக்கு இல்ல. இப்படிப்பட்ட எண்ணங்களிலே உலக சிநேகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம என்னன்னா
பிசாசுக்கு நம்மிடத்திலே ஒன்றும் இல்லை. அப்ப வருவானா நம்ம வீட்டுக்குள்ள? அவன் பொருள் இங்க இருந்தா அதிகாரமா வருவான். அவன் பொருள் இங்க ஒண்ணும் இல்லை. இயேசு சொன்ன மாதிரி சொல்ல முடியுமா நம்மால? சொல்வோம், சொல்வேன், சொல்வோம் இல்ல, சொல்ல. முதல்ல நான் மாறணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மாறணும். நான் மாறாம நம்ம மாறணும் நம்ம மாறணும் சொல்லிட்டு இருந்தா அரசியல்வாதி மாதிரி இது. முதல்ல நான் மாறணும், அதுக்கப்புறம் நம்ம மாறணும். சரிதானமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இரண்டு எஜமான ஊழியம் செய்கிற உலக சிநேகமும் தேவ சிநேகமும் நமக்கு வேண்டாம். தேவன் மேல மாத்திரம் தான் அன்பு, உலகத்து மேல அன்பே கிடையாது. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, லோத்தி என்ற ஒரு பெண்மணி இருந்தாள். அவள் இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? லோத்துடைய மனைவி. அவள் இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? என்னங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போன்றது. சோதோம் குமாரா பட்டணம் செழிப்புள்ள பட்டணம். ஆபிரகாம் வந்து பங்கு வாங்கும் போது கூட அந்த செழிப்பு பட்டணத்தை தான் வாங்கிட்டாரு அவர் லோத்து. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? எங்க அப்பா எனக்கு பங்கு பிரிச்சு கொடுக்கும்போது, உனக்கு எந்த இடம் தான் வேணும், வடக்கு வேணுமா தெற்கு வேணும்னாரு. எதுனாச்சும் கொடுப்பான்னு நான். எனக்கு தெற்கு கொடுத்தாரு, எங்க அண்ணனுக்கு வடக்கு கொடுத்தாரு. வடக்கு பக்கம் தான் கிணறுலாம் இருக்குது, பம்ப் செட்லாம் இருக்குது. பத்தியா ஏமாத்திட்டாங்க பத்தியா, எனக்கு ஒன்றும் தெரியல அது. ஆனாலும் அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட கேட்டேன், அப்போ அந்த கிணறு தண்ணியெல்லாம் வரும்ல தெற்கு பக்கம்னு. அதெல்லாம் வரும், எழுதி கொடுத்தாரு நானுன்னாரு அவரு. சரி, எப்படியோ. ஆக இந்த லோத் என்பவன் செல்வ செழிப்பு இருந்த செழுமையாக இருந்து அந்த பட்டணத்தை பிடித்துக் கொண்டான். பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன். கடைசியில தேவன் சொன்னார், இங்க நீ இருக்க வேண்டாம், கிளம்பு, இந்த பட்டணத்தை அழிக்க போறேன். ஏன் அழிக்க போறாராம்? என்ன பாவம்? நிறைய பாவம் இருக்குது இல்ல? அதை விட பெரிய பாவம் மெட்ராஸ்ல இருக்குது. அதை விட பெரிய பாவம் எங்க இருக்கு? பம்பாயில இருக்குது, சீனாவில் இருக்குது, எல்லா ஊர்லயும் இருக்குது. அழிக்கவே மாட்டேங்கிறாரு கர்த்தரு. அழிக்க ஆரம்பிச்சா நீங்களும் நானும் உயிரோடு இருப்போமா? இருப்போமா இருக்க மாட்டோமா? சொல்லுங்களேன் சத்தம் போட்டு. அழிக்க ஆரம்பித்தால் உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா? இருக்க மாட்டான்றாங்க அந்த அம்மா. நாங்க இருப்போம். லோத்துவை போல வெளியே என் தேவன் கொண்டு வந்து விடுவார். அப்படி சொல்லுங்க. லோத்துவை போல நம் தேவன் கொண்டு வந்துடுவார்ப்பா. ஆமென். சரி, அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேணும். ரைட். ஆக அன்றைக்கு லோத்துவோடு கூட லோத்துடைய மகள், லோத்துடைய மனைவி, மகள்கள் 2 பேர் எல்லாரும் வந்தாங்க. 4 பேர் வந்தாங்களா? இந்த அம்மா போயிட்டே இருக்கும்போது திரும்பி பார்க்காதுன்னு சொன்னாரு. கர்த்தர் அதெல்லாம் கரெக்டா தான் சொல்லுவாரு. அவர் எப்போதுமே சொல்லுகிறதை செய்கிற தேவன், செய்கிறதை மாத்திரமே சொல்லுகிற தேவன். திரும்பி பார்க்காதேன்னாரு. இந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க. ஏன் பார்த்தாங்க? என்னங்க? ஐயோ, நம்முடைய சொத்தெல்லாம் அழிய போகுதே, நம்ம வீடெல்லாம் போகுதே, நம்ம தோட்டமெல்லாம் போகுதே, என்னென்னலாம் அங்க இருக்குது வீட்டுல. உலக சிநேகம் அது தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் உனக்குள்ளே வந்து விட்டது என்றால் பிசாசு ஈஸியாய் உனக்குள்ளே நுழைந்து விடுவான். உலக சிநேகம் பிசாசுடைய பொருள், அவனுடைய பொருள், அவனுடைய சொத்து. உலக சிநேகங்கிறது யாருடைய சொத்து? பிசாசுடைய சொத்து. அது உனக்குள்ளே வந்து விட்டால் பிசாசும் உனக்குள்ளே வந்து விடுவான். என்ன ஆகும் கடைசியில? உப்பு தூண். சரிதானா? அது ஏன் உப்பு தூணானா? கல் தூணாகாம, மண் தூணாகாம, கட்டை தூணாகாம ஏன் உப்பு தூணானா? யோசிச்சுங்க என்னைக்காச்சும். புரியல? நிறைய நாள் யோசிச்சிருக்கிறீங்க. முடிவு என்ன? முடிவு கிடைக்கல. அதெல்லாம் ஏன் உப்பு தூணாய் மாறினாங்க? யோசிக்கிறதெல்லாம் சிந்திக்கணும். நாங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்கள் சொல்லிக்கிறோம். தெரியுமா தெரியல, கேட்டா அவங்க எல்லாம் ஏன் இப்பெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க அவங்க. ஸ்தோத்திரம். பெரியவர் கர்த்தர். சரி, உலக சிநேகம் உங்களுக்கு இருந்தாலே பிசாசுடைய காரியம் அது. பிசாசு உங்களுக்குள்ளே நுழைந்து விடுவான். பிசாசு நுழைந்தால் அவன் உங்களை அதிகாரம் செலுத்துவான். உங்களுடைய நிலை பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிடும். அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை சேதாரமாய் போய்விடும், அழிந்து போய்விடும். இன்னொரு காரியம் சொல்றேன். வாழ்க்கையில பயமே இருக்கக்கூடாது. பயமே எல்லாத்துக்கும். இருட்டை கண்டாவே பயம். தெரியுமா உங்களுக்கு? இருட்டை கண்டா பயம், எதையோ கண்டா பயம். திடீர்னு ராத்திரில தனியா படுத்துக்கிறான்னு வச்சுங்க, திடீர்னு
ஏதோ ஏதோ சத்தம் இருந்துச்சுக்கோ, படக்குன்னு பயந்துருவா. ஐயப்பா எழுப்பி உட்காந்து நான் கட்டல எழுப்பி உட்காந்து ஐயப்பா பயங்கரமா பயந்துட்டு இருப்பான். என்ன ஆகுது தெரியல, ராத்திரில ஒண்ணுமில்லாத நேரத்துல ஒருத்தருமே வீட்டுல இருந்துச்சுங்க. திடீர்னு கதவு டக்கு டக்கு டக்குன்னு தட்டினா எப்படி இருக்கும்? பயமா இருக்குங்களா இருக்கும். அவளுதான் இந்த பயத்தை கொடுக்கிறது யாரு? தைரியத்தை கொடுக்கிறது யாரு? தேவன். உனக்குள்ளே பயத்தினால் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? பிசாசுடைய சொத்து உனக்குள்ள இருக்குது. சரிதானா? பிசாசுடைய சொத்து உனக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன வரும்? பிசாசே உள்ள வந்துடும். ரைட்டா? என் சொத்து ஒண்ணுட்டு இருக்குதா, நான் வரேன்டா உன் வீட்டுக்குள்ள வருமா வராத? வந்துடும். வந்துருச்சுன்னா அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிருவீங்களே, அவன் உங்களை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவானா? பயத்தினால என்ன வரும்? வாசிங்க, யோபுன்னு ஒருத்தன் தான் மனுஷன். யோபு 3ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்களேன். 3ஆம் அதிகாரம் 25-26. இவனை யாரையா பயப்பட சொன்னது? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அஞ்சினதும் பயப்படுறது ரெண்டு ஒண்ணுதான். நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. அப்ப இவர் என்ன அஞ்சினாரு? என் பிள்ளைகள்லாம் செத்து போயிருமோ என்னமோ நினைச்சிருப்பாரா? அதுக்கேற்றபடி தானே செஞ்சாரு அவர் காரியம் எல்லாம். படிச்சு பாத்தீங்க, 1ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னு தெரியும். அப்போ என்னுடைய பிள்ளைகள்லாம் செத்து போயிருவாங்களோ, என்னுடைய திராட்சை தோட்டம்லாம் அழிஞ்சு போயிருமோ, என்னுடைய ஆடு மாடெல்லாம் செத்து போயிருமோ, எனக்கு வியாதி எதுவும் வந்துருமோ, இப்படியே சிந்தனை நிறைய பேருக்கு. உங்களுக்கு எப்படிலாம் இருக்கா? எனக்கு வியாதி எதுவும் வந்துருமோ அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? நினைக்கவே நினைக்காத. பயமே இருக்கக்கூடாது. பயம் பிசாசின் சொத்து. உனக்குள்ள வந்துருச்சுன்னா தொல்லை உனக்கு. பிசாசு உனக்குள்ள வந்துருவான். அப்புறம் பிசாசு உன்னை ஆள ஆரம்பித்து விடுவான். நிறைய பேருக்கு இந்த பயத்தின் ஆவி இருக்கிறது. சில ஆட்களுக்கு லேசா நெஞ்சு விழிக்கிற மாதிரி இருக்குன்னு, ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அது ஹார்ட் அட்டாக்கே தான். சொல்லிட்டீங்களே, நீ யாரு? சாதாரண ஆளா? நீ தேவனுடைய பிள்ளையாச்சே. சரிதானா? தேவனுடைய பிள்ளை சொன்னா நடக்குமா நடக்காதா? ஹார்ட் அட்டாக்னு சொன்னீங்க, ஹார்ட் அட்டாக் தான். என்ன சொல்லணும்? அப்பாலே போ சாத்தான், வலியா கொடுக்குற. இப்ப சாத்தான் உள்ளுக்குள்ள வந்திருக்கிறான்னு அர்த்தம் புரியுதா? அப்பாலே போ சாத்தான் ஏன் சொல்றோம்? உள்ளுக்குள்ள வந்துட்டான். அவன் சொத்து உள்ள இருக்குது. அந்த சொத்தோட உறவாடுறதுக்கு உரிமை கொண்டாட வந்துட்டான் அவன். அதனாலதான் அப்பாலே போ சாத்தானே என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரிதானே? அதனால இப்போ இவர் என்ன சொல்றாரு? யோபு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. அப்புறம் என்ன? அஜா, பயத்தினால இவனுக்கு என்ன கிடைக்காம போச்சு? சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, தத்தளிப்பே நேரிட்டது. பயத்தினால வந்த நிலைகள் இதெல்லாம். என்னுடைய மனைவி சொல்லுவா அடிக்கடி, ஏயா இத்தனை மணி நேரம் கத்துற, இத்தனை மணி நேரம் ஊழிச்சிற, ராத்திரி இத்தனை மணி நேரம் எழுதிட்டு உட்காந்துக்கிற, உடம்பெல்லாம் கெட்டு போகாத உனக்கு பயப்படாது, பிசாசு உனக்குள்ள வந்துட்டான். ஆமாம், மனைவி தைரியமும் சொல்லலாம், உங்களை தான் சொல்ல முடியுமா? பயப்படாதே, பிசாசு உனக்குள்ள வந்துட்டான். கர்த்தர் சொன்னாரு செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம, அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னாரு செஞ்சுட்டு இருக்கிறோம். அவர் எப்ப செய்ய வேண்டாம்னு சொல்றாரோ ஊழியத்தை செய்ய மாட்டோம். அவர் செய்ய சொல்ற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு பலன் கொடுக்கிறது, எனக்கு சத்து கொடுக்கிறது, எனக்கு தைரியத்தை கொடுக்கிறது எல்லாம் அவர் வேலை. அவர் வேலையை நீ ஏன் எடுத்துக்கிற? ஆமென். அவர் வேலையை நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம வேலையை நம்ம செய்யணும், அவர் வேலையை அவர் செய்வார். இந்த யோபு என்பவன் பயந்தான். அவனுக்கு பயந்த காரியம் நடந்தது. எதற்கு பயந்தானா? எதனால் பயந்தான்? அவனுக்கு உலக சிநேகிதம் அவனுக்குள்ள இருந்ததுனாலே, அந்த உலக சிநேகிதத்தினாலே பயம் வந்தது அவனுக்கு. உலகத்து மேலே உங்களுக்கு அன்பு இருந்தால், உலகத்து மேலே பயங்கர சிநேகம் இருந்தால், உங்களை அறியாமலே உங்களுக்கு பயம் என்ற ஒன்று வந்துவிடும். தெரியுமா உங்களுக்கு? என் பையன் காலேஜ் படிக்கிறான், படிச்சு முடிச்சுட்டு நான் சொல்ற பொண்ணை தான் கட்டுவானா, இல்ல வேறொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு போயிடுவானா, இப்படியே பயந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா லவ் பண்ணிட்டு போயிடுவான். சரிதான்? நிறைய பேர் இப்படித்தான் நினைக்கிறாங்க. என் பொண்ணு இருக்கிறா, கல்யாணமே வேண்டான்றா, எனக்கு தெரியாமே எவனையாச்சும் இழுத்துட்டு ஓடிடுவாளோ, ஓடிடுவா. நீ அப்படித்தானே பயந்து கிடக்குற? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது.
அப்போ உன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வியாதிகள், வேதனைகள், வறுமைகள், அகால மரணங்கள், இப்படி பல காரியங்கள் வர்றதற்கு மெயின் காரணம் உலக சிநேகத்தோடு கூடிய பயம். உலக சிநேகத்தோடு கூடிய பயம் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாகின்றன. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவ அன்பு இருந்தால் பயம் வராது. உனக்குள்ளே தேவ அன்பு இருந்தால் பயம் வராது. நம்மால் பாட்டெல்லாம் பாடுவானே, அன்பே கல்வாரி. ராகமெல்லாம் நல்லாத்தான் இருக்குது, பாடுறதும் நல்லாத்தான் இருக்குது. ஆனா அவர் மேல அன்பே காட்டுறது இல்லை, பயம் வருது. வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. போ, யார் யாருக்கெல்லாம் பயம் இருக்குது கைது போ. உனக்கு அன்பே இல்லை போட்டு இருக்குது. அதுல நான் சொல்லல, தெய்வீக அன்பு நமக்குள்ள இருக்கணும். தெய்வீக அன்பு நமக்குள்ள இருந்தால் பயமே இருக்காது. அப்ப தேவன் எந்த அளவுக்கு அன்பா இருந்தார் நம்ம மேல, அப்படிப்பட்ட அன்பை நாம் வெளியே காட்ட ஆரம்பித்தால் நமக்குள்ளே பயமே வராது. அப்ப தெய்வீக அன்பு நமக்கு இல்லாத பட்சத்துல பயம் வருகிறது. பயம் வருகிறது. அதுக்கு ஒரு காரணம் உலகத்தின் மேலே, உலக மக்களின் மேலே, உலக வீடுகள், உலக சொத்து, உலக செல்வம், உலக பிள்ளைகள், இவர்கள் மேலே நமக்கு இருக்கக்கூடிய சிநேகம், அவர்களை பற்றிய கவலை, அவர்களை பற்றிய பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சு. நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடுகிறது. எல்லாம் பிசாசு மேலேயே பழைய போட்டு உட்காந்துருக்கோம் நம்ம. இல்ல எனக்கு இப்படி எல்லாம் தொல்லை கொடுக்கறது பிசாசு பிரதர், எனக்கு இப்படி எல்லாம் தொல்லை கொடுக்கறது பிசாசு பிரதர். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது பிசாசு, நீங்க அதை கூப்பிடுற. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குதுப்பா, நீங்க அதை கூப்பிடுற. அதனுடைய சொத்தை நீயே வாங்கி வச்சுக்கிற. நீ பாட்டுக்கு இரு, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்படித்தான் நம்முடைய தேவனிடத்துல எல்லா ஆட்களும் கேட்கிறாங்க. எல்லா ஆட்களும் சொல்றாங்களாம், ஏண்டா பாவம் செஞ்ச, ஏண்டா பாவம் செஞ்சு கேட்டா அவன் சொல்றாங்க, நாங்களா செஞ்சோம். ஆதாம் ஏவாள் அப்படித்தான் சொன்னாங்க. ஆதாம் ஏவாள்கிட்ட கேட்டார கர்த்தர் போய், என்னடா தப்பு இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களே தம்பிகளேன்னு கேட்ட போது ஆதாம் என்ன சொன்னான், நானா செஞ்சேன் பார், எனக்குன்னு கொடுத்த பாரு இந்த குரங்கு. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் கண்ணே மணியே பொண்ணே முத்தே இல்லையா? அப்படிதான் நம்ம ஆட்கள் ஃபர்ஸ்ட் நைட்டு போல பயங்கரமா பண்ணுவான் நம்ம ஆளு. ஆனா கோபம் ஒரு மாதிரி அடுத்த ட்ரிப்பு குரங்கு. அப்புறம் வேற என்ன சொல்லுவான், பிசாசு. யாரையா சொல்றது? யாரு, நீங்களா? அப்போ உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, என்னவோ எனக்கு தெரியலப்பா, கோச்சிக்காதீங்க, பிசாசு. அப்புறம் சொல்ல மாட்டாங்க இப்போ யாரும், ஏன்னா சொல்லிட்டா உங்க வீட்டுக்காரர் சொல்றாரான்னு நான் கேட்டுருவேன் இல்ல, அதனால ரைட். என்னையா சரி, இப்படி அப்படி எல்லாம் சொல்லுவோம். அது போல ஆதாம் சொன்னா, பாரியா நானா தப்பு செஞ்சேன், இந்த குரங்கு இருக்குத இதுதான் எனக்கு கொடுத்துருச்சு. உடனே கர்த்தர் பார்த்தாரு, இவன் ஏதோ தப்பிச்சுக்கிறான் போல தெரியுது நினைச்சிட்டு அந்த அம்மா கேட்கிறாரு, என்னம்மா விஷயம், ஓ விஷயம் என்னன்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, போயா அங்க பாரு பக்கத்துல உனக்கு கருப்பா குண்டா இருக்குத. நம்ம ஆட்கள் பிசாசுனா கருப்பு குண்டுன்னு நினைப்பு. நான் கருப்பா குண்டா இருக்கிறதுனால சொல்லுத. பிசாசுனாவே அவன் அழகா இருக்கிறவன். நான் அடிக்கடி சொல்லுவேன், அழகு எங்கெல்லாம் இருக்கிறதோ ஜாக்கிரதை, அங்கெல்லாம் பிசாசு இருக்கிறான். அவன் அழகா இருக்கிறவன் இன்றைக்கும் அழகாய்த்தான் இருக்கிறான். ஆமாம், அவன் ஒன்றும் மாற்றமே இல்லை அவன்கிட்ட. கருப்பெல்லாம் பிசாசு நினைச்சுக்கிட்டு பயமுறுத்திட்டு இருக்காதீங்க. ரைட், பரவாயில்ல. அதனால கருப்பா இருக்கிறவங்கள என்னோட சேர்ந்துருங்க. ஆமாம், சரி ரைட். எப்படியோ உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஏவாள் சொன்னாங்க, ஒருத்தர் இருக்கிறான் பாரு இந்த பிசாசு, அவன் தான் எனக்கு கொடுத்தான்ட்டாங்க. கர்த்தர் போய் பிசாசுல போய் கேட்கல. கேட்டிருந்தாருன்னா அவன் என்ன சொல்லியிருப்பான், தப்பிச்சிருப்பான் அல்லது சரணடைஞ்சிருப்பான். தெரியாதனமா பண்ணிட்டாயா, மன்னிச்சுக்கையா, மன்னிச்சுக்கேன்னு கேட்டா கர்த்தர் மன்னிப்பு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? என்ன பிரதர் இயேசுடைய அன்பு சொல்லுங்க. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் சரி, மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டா கண்டிப்பா மன்னிப்பு கொடுத்து விடுவார் நம் தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். நீ போய் 7 நாள் உபாசம், 40 நாள் சோறு திங்காம, அங்க போய் அன்னதானம் பண்ணு, இங்க போய் துணிமணி கொடு, அப்பத்தான் மன்னிப்பேன் அப்படியே சொல்லுவார் அவரு. ஒண்ணும் கிடையாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாய் மன்னிக்கிறவர் மறக்கிறவர். அல்லேலூயா. இந்த விஷயம் தெரியும் அவருக்கு, ஆண்டவருக்கு. இந்த பிசாசு சரணடைஞ்சிருவான்,
அதனால அவனை போய் கேட்க கூடாதுன்னு பிசாசை கேட்கவே இல்லை அவரு. ஏன் கேட்டிருந்தா உடனே பிசாசுக்கு மன்னிப்பு கொடுத்து அவன் இருந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருவாரு. அவன் இருந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டான்னா நமக்கு இடமே கிடைக்காது. நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நாம பரலோகத்துக்கு போகணும் என்பதுதான் தேவனுடைய ரொம்ப அவருடைய அசைக்க முடியாத எண்ணம், வாஞ்சை. சொர்க்கம் யாருக்கு? சொர்க்கம் யாருக்கு? எனக்கு. பத்தியா கரெக்டா கஸ்தூரிபாய் சொல்லிட்டாங்க. சொர்க்கம் யாருக்கு? எனக்கு. சொர்க்கம் கையிலே இருக்கா? இருக்கா இல்லையா? நீங்க ஏதோ ஞாபகத்துல ஏதோ எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு தெரியுது எனக்கு. அது எவனோ பாடிக்கிறான், அது வேற விஷயம், அந்த பாட்டு வேற. சரி, ஆனா அந்த சொர்க்கம் எல்லாம் டெம்பரரி சொர்க்கம். தேவன் கொடுக்கிற சொர்க்கம் பெர்மனன்ட், நிரந்தரமான சொர்க்கம். இந்த பூமியிலேயே நூறத்தனை ஆசீர்வாதம், மறுமையிலே நித்திய ஜீவன். இப்படிப்பட்டதான பெரிய சாக்கியத்தை தேவன் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆக உனக்குள்ளே பயம் என்ற ஒன்று இருந்தால் அது உலக சிநேகத்தோடு இணைந்திருக்கிறது, உலகத்தின் மேலே கூடிய அன்பினாலே இணைந்திருக்கிறது. உன்னிடத்திலே தேவ அன்பு இல்லாதனாலே உனக்கு பயம் வருகிறது. உன்னிடத்திலே தேவ அன்பு இருந்தால் போதும், பயம் வராது. தேவ அன்பு எப்படிங்க வரணும்? நீயும் நானும் பாவிகளாய் இருக்கையில் உனக்காய் எனக்காய் என் தேவன் ஜீவனை விட்டார். சும்மா இல்ல, நீ நானும் நல்லவனா இருக்கும்போது இல்ல, நீ நானும் ஆண்டவனுடைய பிள்ளையா இருக்கும் போது அல்ல, பிசாசுடைய பிள்ளையா இருக்கும் பொழுது, எதிரியுடைய கூடாரத்தில் நீயும் நானும் இருக்கும் பொழுது. நீ நானும் எங்க இருந்தோம்? பிசாசுடைய கூட்டத்துக்குள்ள இருந்தோம். அப்பவே உனக்காய் ஜீவனை கொடுத்த தேவனுடைய அன்பு மகா பெரிய அன்பு. இந்த அன்பு உனக்கு இல்லாமல் போனால் உனக்குள்ளே பயம் வரும். உனக்குள்ளே பயம் வந்தால் உலக சிநேகம் அதனோடு இணைந்து கொள்ளுகிறது. இணைந்து கொள்ளும் பொழுது பிசாசன் உனக்குள்ளே வந்து விடுகிறான். உனக்கு பயங்கரமான தீமையான காரியங்கள் நடக்கிறது. இன்னொரு காரியம் சொல்றேன். யூதாஸ் காரியத்தை என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்குள்ளே பண ஆசை வந்தது. வந்துச்சா இல்லையா? இயேசு கிறிஸ்துவே அதனாலதான் ஐடியா பண்ணி, இவன் பண ஆசை பிடிச்சவன்னு அவன் அப்போஸ்தலனா ஆகாதுக்கு முந்தையே அவனை பத்தி தெரியும் அவருக்கு. இவன் பண ஆசை பிடிச்சவன். அதனால அவனுக்கு என்ன பதவி கொடுத்தாரு? கேஷியர் பதவி, ட்ரெஷரர் பதவி. ஏன்னா அந்த பணத்தை பார்த்துனாச்சும் மனம் திரும்புவானா? நம் தேவன் எவ்வளவுலாம் உனக்கு டைம் கொடுக்கிறாரு தெரியுமா? நீ மனம் திரும்புவியான்னு சொல்லி உடனே கேஷியர் ஆகிட்டாரு. அதனால யாருக்காச்சும் ரொம்ப செல்வங்களோட வந்துச்சுன்னா உங்களை பத்தி என்ன எண்ணம் வச்சிருக்காரோ எனக்கு தெரியாதுப்பா. புரியுதா? ஏதாச்சும் உங்களுக்கு புரியல? ஒண்ணு கொஞ்சம் புரியுதா? உங்களுக்கு செல்வங்களும் நிறைய வந்துருச்சுன்னா உங்களை பத்தி தேவன் என்ன ஐடியா வச்சிருக்காரோ எனக்கு தெரியாது. ஆமாம், ரைட்டா? யூதாஸ் காரியத்துக்கு நிறைய செல்வம் எல்லாம் கொடுத்தாரா? நிறைய காணிக்கை கொடுத்துருப்பாங்க இல்லையா? நிறைய காணிக்கைலாம் வாங்கி வச்சுட்டு பத்திரமா வச்சுட்டு ஜாலியா செலவழிச்சிட்டு இருக்காரு அவரு. இவனுக்கு ஆசை, பணத்தை பார்த்தவனுக்கு தான் பணத்து மேலே ரொம்ப ஆசை வரும் தெரியுமா? பணத்தை பார்த்தவனுக்கு தான் பணத்து மேலே ரொம்ப ஆசை வரும். ரைட், ரொம்ப ஆசை, பண ஆசை வந்தது. பண ஆசை யாருடையது? தேவனுடையதா அல்லது பிசாசுடையதா? சாத்தானுடையது தானே. அதெல்லாம் கரெக்டா தெரியுது, ஆனா அது மாத்திரம் உள்ள இருக்குது, என்னன்னு தெரியல. சரி, சாத்தானுடையது. பண ஆசை அவனுக்குள்ள இருந்ததுனாலே வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 2ஆம் வசனத்தையும் வாசிங்க, 27ஐயும் வாசிங்க. அதெல்லாம் அட்ரஸோட தான் போடுவாரு, சன் ஆஃப். ஏன்னா வேற ஒரு சீமோன் குமாரன் இருக்க கூடாது இல்ல, அதனால சன் ஆஃப் போட்டு தான் கர்த்தர் எழுதுவாரு வசனம் எல்லாம். வாசிங்க. தூண்டுற வேலை, பிபி. என்ன வேலை? பிபி வேலை. தூண்டுகிறான் ரோட்ல நின்னுட்டு, ரைட்டா? தூண்டுறான். அப்புறம் 27 வாசிங்க. அப்பா ஹோலி கம்பெனி கொடுக்கிறார். திருவிருந்து ஆராதனை நடக்குது முதன்னு, ரைட்டா? திருவிருந்து ஆராதனை பொல்லாத பையனுக்கும் திருவிருந்து ஆராதனை, ரைட்டு தானா? கொடுக்கிறவர் மேல தப்பு இல்ல, வாங்குறவன் மேலதான் தப்பு. இது முதல்ல தெரியணும். கொடுக்கிறவர் மேல தப்பு இல்ல. கொடுக்கிறவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? நல்ல பையன், முன்னால வந்து முட்டிக்கால் போடுறான் அப்படின்னு ஹோலி கம்பெனி கொடுக்கிறார், ராப்போஜனம் கொடுக்கிறார். வாங்குறவன் நல்லபடியாய் பாத்திரமாய் வாங்கணும், அபாத்திரமாய் வாங்கக்கூடாது. இவன் அபாத்திரமாய் வாங்கினான்னு வாசிக்கும். பிரதர், வாங்கின பின்பு
போட்டானா? ஏன்னா அவன் வீடு அங்க இருக்குது, உள்ள அவன் பொருள் அங்க இருக்குது. ரைட்டா? என்ன அது பொருள்? பணாசை. அவன் பொருள் அங்க இருக்குது, உள்ளுக்குள்ள பூந்துட்டான். ரைட்டா? சாத்தான் உள்ளுக்குள்ள பூந்ததுனால என்னாச்சு நிலைமை? நாண்டு கொண்டு செத்தான். தேவையாப்பா நமக்கு அதெல்லாம்? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சாத்தானுடைய ஒரு பொருளும் எனக்குள்ள இருக்கக்கூடாது. சாத்தானுடைய ஒரு பொருளும் பிபிபி எல்லாம் கிடையாது, நமக்கு ஒன்னும் கிடையாது. அதெல்லாம் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், ஒன்னும் செய்ய மாட்டேன். ஆமென். அவ்வளவுதான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறதா தெரியுமா உங்களுக்கு? புத்தர் சொன்னாரு, ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறு என்று புத்தர் சொன்னார். ஆசையே இல்லைன்னா மனுஷனா என்னமா சொல்றீங்க நீங்க? ஆசை இருக்குதா இல்லையா? நல்ல ஆசை இருக்கு. வளரணும், முன்னுக்கு வரணும், பெரிய ஆளா வரணும், ஊழியத்தை நல்லா செய்யணும், இப்படியெல்லாம் ஆசை இருக்குல்ல நமக்கு. ஆசை தீமைக்கு காரணம் அல்ல. புத்தர் தெரியாம சொல்லிருப்பா. பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது. பணத்து மேல ஆசை வச்சு பாரு, உறவு போய்விடும், நண்பர்கள் போய்விடுவார்கள், உண்மை போய்விடும், உத்தமம் போய்விடும், எல்லாம் போய்விடும். பணாசை மேல மாத்திரம், ஒரு பணாசை மேல ரொம்ப பச்சை வச்சிருக்கீங்க, கித்தன் கிண்ண ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, பணாசை ஒண்ணுலாம் போயிடும் உலகம். ஆமென். என்னுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அதனால வேதம் சொல்லுகிறது, உண்ணவும் ஒடுக்கவும், வீடு கட்டணுங்கிற, கார் வாங்கணுங்கிற, ஏன் அப்படியே? நாங்க வசனம் தான் சொல்லுவோம், ஆனா அதன்படி செய்ய மாட்டோம். அப்படியா? வசனத்தையும் சொல்லணும், அதன்படியும் செய்யணும். ஆமென். உண்ணவும் உடுக்கவும் போதும்னு இரு, ஆட்டோமேட்டிக் கார் வந்துடும். உனக்கு தெரியாதல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா வரும். உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று இரு, ஆட்டோமேட்டிக்கா வீடு வந்துடும். தெரியாது உனக்கு? இருந்து பாரு. என் வாழ்க்கையில் அப்படித்தானே கர்த்தர் செய்யறாரு, உங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. இப்ப கூட சிஸ்டர் சொல்றாங்க, செல்வியா சிஸ்டர், பக்கத்து லேண்ட் இருக்குல்ல, சுந்தர் பிரதருடைய லேண்ட், அது நம்ம மச்சினுடைய லேண்ட், அது நம்ம ஊழியத்துக்கு நமக்கு தான் வரப்போகுது பிரதர்னாங்க. அவங்க நமக்கு தான் கொடுக்க போறாரு. அவன் நம்ம மச்சனுக்கு கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இல்லை அவன். ஆமா, சரி, இருந்தாலும் கர்த்தரால் கூடாத காரியம் உண்டா? இந்த கல்லுகளும் பேசுமே, கற்பாறையிலிருந்தும் தண்ணீர்கள் சுரக்குமே, என் தேவனால் கூடாது ஒன்றும் இல்லையே. எனக்கு கொஞ்சம் விசுவாசம் வந்திருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டு வந்திருக்கு விசுவாசம். சரி, வந்துரும் நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ரைட். இப்போ நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், லேண்டுன்னு நினைச்சிட்டு கூடாது. உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று இருக்க கடவோம். இப்படியே இருந்து ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்கிறோம் வச்சுங்களா, கர்த்தருக்கே தெரியும் இவங்களுக்கு இந்த ரூம் பத்தலப்பா, அங்க ஒரு பெரிய ரூம் கட்டணும் அப்படின்னு கர்த்தரே ஐடியா பண்ணி, கர்த்தரே சுந்தருடைய உள்ளத்துல பேசி செஞ்சிருவார். 2 பேர் கைது 3 பேர் கைது பத்தியா? கர்த்தர் நல்ல ஒரு அமன். 2 3 சாட்சிகளாலே உறுதி போடும். அப்படியா? ஏதோ ஒன்று சொல்லிக்கோமே, நம்ம கேட்டோடைய சமாதானத்தை சொல்லிக்கோமே. ரைட் ரைட். தேவன் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் உண்மையும் உண்மைக்கு மேலேயும் உள்ள காரியங்கள். ஆக நமக்கு பண ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசை பிசாசுடைய காரியம். பண ஆசையினாலே தான் உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வியாதிகள், வறுமைகள், வேதனைகள் எல்லாம் பண ஆசையினால் தான் காரியங்கள் நடக்கிறது. எனக்கு பாருங்க, ஹாஸ்பிட்டல் போனாங்க, எனக்கு ஹாஸ்பிட்டல் போய் எல்லா காரியம் பண்ணாங்க. பண்ணும்போது அவன் எவ்வளவு தெரியுமா ஹாஸ்பிட்டல் பில்லு? அப்போலோ பில்லு 2 லட்சத்து 2 ரூபாயோ 5 ரூபாயோ, 2 லட்சத்து 12 ரூபா, 2 லட்சத்து 12 ரூபா. ஏயா 2 லட்சத்து 12 கொடுக்க முடியுமா என்னால? பாவிகளின் சொத்து நீதிமானுக்கு, சரிதானா? கவர்மெண்ட் சொத்து எனக்கு. ஹல்லேலூயா. கவலையே படாத, கவர்மெண்ட் ஃபுல் அமௌண்ட் அவனே கட்டிட்டான். ஹல்லேலூயா. போனதுல இருந்து வர்ற வரைக்கும் நாங்க ஒரு காசு கொடுக்கல. ஹல்லேலூயா. கடைசியில பில் எவ்வளவுனா 2012. 2 லட்சத்து பாத்தியா? ஒரு சைபர் 2 சைபர் குறைச்சிடுறேன்ல. சைபருக்கு கூட மரியாதை இருக்கு பத்தியில. நீங்களும் நானும் சைபர்னு சொல்லுவேன் அடிக்கடி, தெரியுமா? நீங்களும் நானும் சைபருக்குலாம் மரியாதை உண்டு. உலகம் நினைச்சிட்டு இருக்கு சைபருக்கு மரியாதை இல்லைன்னு. உலகம் தான் நினைச்சிட்டு இருக்கு. இப்ப பாரு, சைபருக்கு மரியாதை 2000 சொல்லிட்டீங்க, 2 லட்சம் இல்ல. நம்ம சைபர் எத்தனை சைபர்? நீ 10 சைபர் போட்டுக்கோ. முன்னால 1 யாரு? அவர் தான் ஏசு. அப்ப நான் யாரு? 10 சைபர் முன்னால 1. எங்க வார்த்தையை சொல்லிக் கொடுக்கல அதெல்லாம் இல்ல. எங்க வார்த்தையை கோடி வரைக்கும் தான் சொல்லி கொடுத்தாரு இல்ல. 10 கோடியா 100 கோடியா?
100 கோடி, அவ்வளவுதான். அவ்வளவுதான் தெரியும் நமக்கு. 100 கோடி, கோடி கோடி, அவ்வளவுதான் தெரியும். அதுக்கப்புறம் தெரியாது நமக்கு. நம்ம ஆத்திர அவ்வளவுதான் சொல்லிருந்தேன். இப்பதான் மில்லியன் பில்லியன் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறான். ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒரு நாள் வரப்போகிறது. விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கே தேவையில்லை. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி உட்கார தேவையில்லை. வீட்டில் உட்காந்துக்கிட்டே சேவியருடைய ஊழியத்தை நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஆராதனை பண்ணலாம். அப்படி ஒரு நிலையெல்லாம் வரப்போகுது. வீட்டில் உட்காந்துக்கிட்டே. ஆனா அது நிம்மதியான ஆராதனை இருக்காது. அது உண்மையிலேயே அது ஒரு ஹோலியான, ஹோலிங்கிறது தமிழ் என்ன சொல்லலாம், பரிசுத்தமான ஆராதனையா இருக்காது. அப்படி ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறான் பிசாசம். சாஃப்ட்வேர் போகிற இடத்தை பார்த்தா எந்த லெவலுக்கு போதோ தெரியல. அந்த லெவலுக்கு போய் கொண்டிருக்கு. ரைட். ஆக பண ஆசை தேவனுக்கு விரோதமான காரியம். அது பண ஆசையினாலே உன்னுடைய வாழ்க்கை தொல்லை வருகிறது. அடுத்த காரியம் பொறாமை. நிறைய பேருக்கு பொறாமை இருக்கு. பொறாமை நிறைய. ஸ்கூல்ல கூட சின்ன பசங்களுக்கு கூட பொறாமைங்க. என்னை மாத்திரம் இந்த டீச்சர் கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க, அவனை மாத்திரம் கூப்பிடுறாங்க. இப்படிதான் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பொறாமை. எங்க இருந்து வந்துச்சது? எல்லாம் ஏதேன் தோட்டம், எல்லாம் பிசாசு தான். எல்லாம் பிசாசுடைய வேலைதான். பொறாமை. அதை நீதிமொழிகள் சொல்லுகிறது. 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சீக்கிரம் நீதிமொழிகள் 14:30. பொறாமை என்னவா? எலும்புரிக்கி நோய். எலும்புரிக்கி நோய்க்கு மருந்து இருக்கா பிரதர்? இல்லவே இல்லைன்றார் பத்தியில அவரு. எலும்புரிக்கி நோய்க்கு மருந்தே கிடையாது. பொறாமை எலும்புரிக்கி. உங்களுக்கு பொறாமையே இருக்கக்கூடாது இனிமே. பொறாமை இருந்தாலே கஷ்டம், கவலை, கண்ணீர், வியாதி, வறுமை, வேதனை, அகால மரணங்கள், கடன் பிரச்சனை எல்லாம் வந்துடும். அவன் நல்லா இருக்கான, நான் கர்த்தரை தான் வணங்குறேன், கர்த்தரை தான் கும்பிடுறேன், காணிக்க தான் கொடுக்குறேன், நான் இப்படி இருக்கிறேன்னு, அவன் நல்லா இருக்கிறானே, அதை பத்தியெல்லாம் உனக்கு என்ன கவலை? இப்படி நீ சொல்றதே உனக்கு பொறாமை. இப்படி பொறாமை இருந்தாலே அந்த பொறாமை யாருடைய சொத்து? யாருடைய பொருள்? பிசாசுடைய பொருள். உனக்குள்ள வந்துச்சா அப்புறம் பிசாசு உனக்குள்ள வந்துருவானா? பணாசு இருந்த யூதாஸ் காரியத்துக்குள்ள பிசாசு வந்தானா? அவனுக்குள் நுழைஞ்சானா? அது போல உனக்குள்ள நுழைஞ்சிட்டானா? அவன் வெளியே பிப்பி ஊதி இருந்தா கூட பரவாயில்ல, நமக்குள்ள விட்டானா என்ன ஆகும்? நம்மளும் சேர்ந்து பிப்பி ஊதிட்டு உட்காந்துருப்போம். தேவையாது. என்னுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிசாசுடைய பொருள் ஒண்ணு கூட நமக்குள்ள இருக்கவே கூடாது. பொறாமை. உங்களுக்கு தெரியுமா, சவுல் என்ற ஒரு ராஜா இருந்தார். தாவீது என்ற ஒருத்தன் தான், சின்ன பையன். அவன் போய் கோலியாத்தை வெட்டிட்டு தலையை எடுத்துட்டு வரார். ஜாலியா கொண்டு வர தலையை தூக்கிட்டு வர. பார்த்தோன்னே சவுல் என்ன சொல்லணும்? சந்தோஷம் பண்ணுமா இல்லையா? சந்தோஷமா பட்டான். அங்க உள்ள பொம்பளைங்க பண்ற வேலை. நிறைய பொம்பளைங்க கலகமும் உண்டாக்குறாங்க, நன்மையும் செய்யறாங்க. எல்லாம் பெண்களாலே நடக்குது. ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே, மதுரை அழிந்ததும் பெண்ணாலே. அப்படித்தானா? சொல்ல மாட்டேங்கிறீங்களா ஒருத்தரும்? அவன் ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. ஏவாளாலே ஆத்மா அழிந்தது, ஆவி அழிஞ்சது. கன்னிமரியாளாலே ஆவி துளித்தது, ஆத்மா துளித்தது. அல்லேலூயா. எல்லாம் ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. அதனால பெண்களால் தான் குடும்பம் நல்லபடியா இருக்கும், தெரியுமா? அதனால மனைவியெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க, பொத்தி வச்சுக்கோ. ஆமா, நிறைய பேர் நினைக்கிறேன் இப்பவே நீங்க பொத்திடாதீங்க. மனைவியெல்லாம் ஒரு லெவல்ல அப்படியே பொத்தி வச்சுக்கணும். இஸ்ரேல் பிரதர் கரெக்டு தானே? கரெக்டு தானே சொல்றது? ஆமா. நீ என்ன பெரிய ஆளு, உனக்கு என்ன 4 லட்சம் சம்பாதிக்கிறேன், நீ என்ன சம்பாதிச்சாலும் சரி, மனைவி தான் முக்கியா. மனைவியின் மூலமா தான் உன்னுடைய வாழ்க்கை உயர்கிறது. மனைவி இல்லாம வாழ்க்கை உயரல. என்னுடைய சம்பந்தி சொன்னார் பத்தியா சாட்சி, நான் சம்பாதிச்சுதான் கொடுத்தேன், பூரா செஞ்சது பூரா மனைவி தான். உங்களுக்கு தெரியாதுங்க, ஆம்பளை தான் செய்யறேன் நினைச்சிட்டு இருக்கிற நீ. இல்லவே இல்லை, செய்யறது பூரா மனைவி தான். நிறைய பேருக்கு இந்த காரியங்கள் புரிய மாட்டேங்குது. சம்பாதிக்கிற கரெக்டு, சம்பாதிச்சு கொடுத்துட்டு போனா மாதிரி போதுமா? பெரிய காரியங்கள் பெண்கள் தான் செய்கிறார்கள். சரி, இப்போ எலும்புரிக்கு பொறாமை. எலும்புரிக்கு இந்த சவுல் என்பவனுக்கு எலும்புரிக்கு நோய் வந்துருச்சு. எப்போ பெண்கள்லாம் சொன்னாங்க, சவுல் கொன்றது 1000, பெண்கள்லாம் அறிந்து அளந்து பேச மாட்டாங்க போல, அவங்க இஷ்டத்துக்கு பேசிடுவாங்க போல தெரியுது. அதனாலதான் பெண்களுடைய வாயெல்லாம் தையல் போடணும்.
ஏன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது, வீட்டுக்காரர் இருக்காரு அதனால தைரியமா பேசிடுறது, அவங்களை அறியாமலே வரக்கூடிய தைரியம் அதெல்லாம். அதனால அவங்க சொல்லிட்டாங்க, சவுல் 1000 பேரை தான் கொண்டான், தாவீது 10000 பேரை கொண்டுட்டான். உடனே சவுல் அந்த ராஜா என்ன நினைப்பாரு, நேத்து வந்த பையன் ஆட்டுக்குட்டி மேய்ச்ச பையன், இவனுக்கு பெண்கள் மத்தியில இவ்வளவு செல்வாக்கா, பெண்கள் மத்தியில செல்வாக்கு வந்தா அவன் தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, சரிதானா எம்ஜிஆர், சரிதானா? பெண்கள் மத்தியில எவனுக்கு செல்வாக்கு வருதோ அவன் தான் பெரிய ஆளாகிறான், சரிதானா? அதுக்காக சர்ச்சில் பெண்கள் அதிகமா இருக்கக்கூடாது, என்னுடைய கருத்து அது. எந்த சர்ச்சில் ஆண்கள் அதிகமா இருக்கிறாங்களோ அந்த சர்ச் தான் வளர்கிற சபை. நான் ஆரம்பத்திலிருந்து ஊழிய ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், எந்த சர்ச்சில் ஆண்கள் அதிகமா இருக்கிறாங்களோ எண்ணி பார்க்காதீங்க பெண்கள்லாம் இப்போ. ஸ்தோத்திரம். அதனால ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தர் காரியங்களை செய்வார், ரைட்? அதனால ஆண்கள் எங்க அதிகமா இருக்கிறாங்களோ அந்த சபை தான் வளருகிற சபை. ஆமென். அதனால பெண்கள் வரமாட்டேன்னு சொல்லி இருந்துறாதீங்க. ஸ்தோத்திரம். இல்லை, எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இதெல்லாம் நம்முடைய தேவனுடைய சில திட்டங்கள் தீர்மானங்கள் வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் ரைட் இருக்கட்டும். இப்போ சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இதை பெண்கள் சொன்ன உடனே சவுலுக்கு பொறாமை வந்தது. சவுலுக்கு பொறாமை வந்தனால நிலைமை என்னாச்சு? சவுலுடைய முடிவு எங்க போய் முடிஞ்சு? எப்படி அவன் செத்தான்? எப்படி செத்தான்? தற்கொலை பண்ணியே செத்தான், சரிதானா? அவனுடைய போர் சேவகனே அவனை கொல்ல சொல்லி, கொல்லுப்பாய நீ சொல்லி செத்தான். எதனால? பிசாசுடைய பொருள் அவனுக்குள்ள வந்துருச்சு, பொறாமை என்ற பொருள் அவனுக்குள்ள வந்தது. இன்னும் நான் ஏராளமான காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் நான் உங்களுக்கு ஒன்னு 2 காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். உலக கவலைகள் உனக்குள்ள இருக்கக்கூடாது, உலக சிநேகமும் இருக்கக்கூடாது, உலக சம்பந்தமான கவலையும் இருக்கக்கூடாது, உனக்கு 2 இருக்கக்கூடாது. கவலைப்படுகிறவனை பற்றி வேதத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? அஞ்ஞானி இருக்கா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. நீ நான் யாரு? விஞ்ஞானியா அஞ்ஞானியா? விஞ்ஞானி இல்ல, மெய்ஞானி. நீ நான் யாரு? மெய்ஞானி. அஞ்ஞானி அவன் ஒருத்தக்கிறான், சொல்றதுக்கு கஷ்டமா அஞ்ஞானி இல்ல. நம்மெல்லாம் யாரு? மெய்ஞானி. ஈர வருது நமக்கு மாத்திரம், அஞ்ஞானி இருக்கு. அஞ்ஞானி இஞ்சி வருது இல்ல, அது ஒரு வாரம் டைப், ரைட்? வாசிங்க மத்தேயு 6 வாசிங்க. அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீ நான் யாரு? மெய்ஞானிகள். மெய்ஞானிகள் யாரு? கை தூக்கு. ஹல்லேலூயா. நிறைய பேர் கை தூக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம் தான். மெய்ஞானிகள் பெரிய கூட்டுக்கிறது இந்த சபையில, ரைட்? வாசிங்க பிரதர். எனக்கே தெரியும் உனக்கு என்னன்னா வேணும்னு, அப்புறம் ஏன் கவலைப்படுற? உனக்கு சோறு வேணுமா? எனக்கு தெரியும். ட்ரெஸ் வேணுமா? உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். பணம் வேணுமா? எனக்கு தெரியும். நீ என்ன கவலைப்படுற? நீ வாட்டுக்கு டியூட்டிக்கு போ, நீ வாட்டுக்கு வா. 1ஆம் தேதி உன்கிட்ட வரும் அக்யூட்டன்ஸ் ரோல், கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்க, முடிஞ்சது வேலை. ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், நீ இதை பத்தி கவலையே பட தேவையில்லை. ஆமென். விஜி நினைக்கிறாங்க, இப்படி நினைச்சிட்டு இருந்தா நடக்குமா ஐயா? கர்த்தர் சொல்றாரு நடக்கும்னா அதுக்கு மிஞ்சி ஏதாச்சும் உண்டா? இவரு கர்த்தருக்கு மிஞ்சி பெரிய மூதறிஞர் பேரறிஞர் எவனாச்சும் இருக்கிறானா? அவருக்கு மிஞ்சி ஒருத்தருமே கிடையாது. ஆமென். அவர் சொல்லி இருக்கிறார், அஞ்ஞானிகள் தான் இவைகளை தேடுகிறார்கள். நீ மெய்ஞானி, இதை தேடாத. நீ தேடுறது என்னையை தேடு, என்னை தேடு, என்னுடைய வார்த்தையை தேடு. நானே எல்லாம், நானே எல்லாம். எனக்கிட்டே எல்லாம் இருக்குது. பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, சொத்து இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது என்கிட்ட. இருக்கா? அவர்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா டக்கு டக்குன்னு விழுகும் நமக்கு வந்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் பெரியவர். இந்த வருஷம் பாருங்க, எனக்கு ரெண்டு செட்டு ட்ரெஸ் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா டொக்கு டொக்குன்னு விழுகுது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஸ்தோத்திரம். அடுத்தது, உலக கவலைகள் இருந்தாலே அது பிசாசுடைய பொருள் உனக்குள்ள இருக்கக்கூடாது. உலகத்து மேல கவலையை ஒண்ணு இருக்கக்கூடாது, உலக கவலை இருக்கக்கூடாது. கவலை யாருக்காச்சும் இருந்தா இந்த சர்ச்சிலே கழட்டி வச்சுட்டு போயிருங்க. இப்பவே போகும்போது கவலை இல்லாம ஃப்ரீ மைண்டோட போகணும். கவலை பத்தி கவலை இல்லை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது. அவ்வளவுதான். பூராத்தையும் கழட்டி இங்கே வச்சுட்டு மூளை சலவை செய்யப்பட்ட மூளையாய் வெளியே போகணும். போ நடக்குதா? சலவை நடக்குதா மூளையில? நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. அடுத்தது மாம்ச சிந்தை, உலக சிந்தை.
உனக்குள்ளே இருந்தால் கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வியாதிகள், வேதனைகள் வருகிறது. மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தைக்கு பேசிக் என்ன தெரியுமா? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்புறம் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அப்புறம் மாம்சத்தின் இச்சை, அப்புறம் 3 காரியம் இருக்கு. இந்த 3 காரியத்தினால்தான் உங்களுக்கு மாம்ச சிந்தை உருவாகிறது. யோசிச்சு பார்த்தீங்க, உலகத்துல மாம்ச சிந்தை உருவாகிறது, உலக சிந்தை உருவாகிறதுக்கே காரணம் என்னன்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17. சீக்கிரம் வாசிங்க. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நான் யார் தெரியுமா? திருநாவலிக்காரன். நான் யார் தெரியுமா? நாடாரு. முதல்ல என்ன நினைச்ச நீ? நான் யார் தெரியுமா? வேறைய பணக்காரர். ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் என்னது? ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. இது எல்லாம் சேர்ந்தா என்ன வருதான்? மாம்ச சிந்தை உலகத்துல இது மனுஷனுக்குள்ள வந்துருது. மாம்ச சிந்தை, உலக சிந்தை உனக்குள்ள வந்து அது பிசாசுடைய பொருள். பிசாசு உனக்குள்ள வந்துடுறான். பிசாசு உனக்குள்ள வந்துட்டானா என்ன கிடைக்கும்? நல்லது கிடைக்குமா? கஷ்டம், கவலை, கண்ணீர், வியாதி, வறுமை, வேதனை, அகால மரணம், கடன் பிரச்சனை, தொல்லை, துன்பம் எல்லாம் வந்துருமா? பூரா கட 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 கடன்னு சொல்லணும். நமக்கு என்னென்னலாம் வரக்கூடாது அதெல்லாம் கட கட கடன்னு சொல்லணும். ஆமென். ரைட். இன்னும் அந்தரங்க பாவங்கள். நிறைய பேர் அந்தரங்கமான பாவங்களை வைத்திருக்கிறார்கள். நிறைய பேர். கிறிஸ்தவன் தான் அதுல மெயின் ஆளு. வெளியே பார்த்தா உத்தமமா இருப்பான். அந்தரங்க பாவங்கள் ஏராளம் உண்டு. யோசுவா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. உங்களுடைய அந்தரங்க பாவத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம இவரை சொன்னார், ஸ்டீபன் சொன்னார், அவர் காண்கிற தேவன். எல்லாத்தையும் பார்த்துட்டு பாரு. நீ நினைச்சிருக்க 4 ரூம்குள்ளதான் இந்த வேலை நடக்குதுன்னு. அந்தரங்க பாவங்கள் எல்லாம் பிசாசுடைய சொத்து. பிசாசுடைய சொத்து, பிசாசுடைய பொருள் உனக்குள்ள வந்துருது. உனக்குள்ள வந்து அவன் வந்துருவான். நமக்குள்ள வந்துருவானா? அவன் வந்துட்டானா என்ன நடக்கும்? அது நடக்க வேண்டியது நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. சாபத்தீடான காரியங்கள் ஒன்றும் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. சாபத்தீடான காரியங்கள் ஒன்றும் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது. விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது. சிலுவை இருக்கக்கூடாது. இயேசு படம் தொங்கக்கூடாது. சிலுவைக்கு துண்டு போடக்கூடாது. உன் வீட்டுக்குள்ளே சாபத்தீடான காரியங்கள் இருக்கக்கூடாது. உன் வீட்டுக்குள்ளே தாய்த்து இருக்கக்கூடாது. இது யாருக்கு சொல்லி இருக்கிறேன்? ஆமா, கிறிஸ்தவங்களுக்கு. புறஜாதிக்காரன்ட்ட போய் தாய்த்து போடாதேன்னு சொல்லாது. அவன் கிறிஸ்தவன் நான் வரட்டும், அப்புறம் அவன்கிட்ட சொல்லிக்கலாம். முதல்ல நம்மால் போனோடனே மரியாதை படத்தை ஓட யார் சொல்றது? நம்ம ஆளு. இந்த தொழிலே உனக்கு இருக்கக்கூடாது. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள், சபைக்கு வா, சத்தியத்தை கேடு, வசனமே உன்னை வழி நடத்தும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு தான் சொல்லுகிறோம், இதெல்லாம் சாபம், இதெல்லாம் சாபத்தீடான காரியங்கள். இந்த காரியத்தை வந்து உனக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கை கஷ்டம், கவலை, கண்ணீர் தான். அவ்வளவுதான். 100% உனக்கு விடிவு காலம் கிடைக்காது. ஏதோ 25 கிடைக்கலாம், 50 கிடைக்கலாம், 75 கூட கிடைக்கலாம். நிம்மதிங்கிறது 100% கிடைச்சாதான் நிம்மதி. சும்மா 70, 80 கிடைச்சாலாம் நிம்மதியே இல்லை. 100க்கு 100 நமக்கு கிடைக்கணும். தவறான பழக்க வழக்கங்கள் உனக்குள்ள இருக்கிறதா? உன்னுடைய ஐக்கியம் எல்லாம் பரிசுத்தவான்களோடு தான் ஐக்கியம் இருக்கணும். ஒழுங்கான ஜெப ஜீவியம் உனக்கு வேண்டும். எப்பெல்லாம் உபவாசம் இருக்கணும், எப்பெல்லாம் வேத தியானம் பண்ணணும், இப்படிப்பட்ட காரியங்களாம் உங்களுக்கு தேவை. சாபத்தீடான காரியங்கள் ஒன்றும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆமென். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிங்க. யாத்ராகமம் 20:4-5. உண்டாக்க வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். உண்டாக்குறதே தப்பு இல்லை. நான் ஒன்னும் சேவிக்கல பிரதர், தொங்குது பிரதர். அவரு தான் அங்க தொங்குனாரு ஐயா அத்தனை மணி நேரம். இன்னமும் ஐயா அவரை தொங்க வைக்கிற? திரும்பவும் தொங்க வைக்கணுமா? தொங்க வைக்காத, மாத்து. இது சாபத்தீடான காரியம். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபங்களை தான் மாற்றினாரா?
நீ இன்னும் அதே தப்பு செஞ்சுட்டு தான் சாபம் மாறுமா? மாறவே மாறாது. ஆமென். ரைட். அதனால பிசாசு கிட்ட கொடுக்கிறோம். அதெல்லாம் யாருடைய வேலைன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் பிசாசுடைய வேலை. நமக்கு தெரியாமலே நடக்கிற பிசாசுடைய வேலை. தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தெரியாமலே பிசாசு நமக்குள்ள நுழைஞ்சான். இதனாலேயே உனக்கு கஷ்டங்கள் கவலைகள் வருகிறது. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இதெல்லாம். ஆக நிறைய காரியங்கள் உண்டு. நேரம் இல்லை. அதுவும் இப்ப நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிற காரியம் என்னன்னா, பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. பிசாசுடைய பொருள் உனக்குள்ளே வைக்காதே. அப்படி நீ வைத்திருந்தால் பிசாசு உனக்குள்ளே வந்து விடுவான். உனக்குள்ளே பிசாசு வந்தால் உன் நிலைமை மோசமாய் போய்விடும். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? தேவனுடைய பிள்ளையே, உன்னிடத்தில் என்ன உண்டு? தேவ அன்பு இருக்கிறதா? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? தேவ அன்பு இருக்கிறதா? தேவ அன்பு இருந்தால் உனக்குள்ளே பயம் இல்லை. தேவ அன்பு இருந்தால் உனக்குள்ளே உலக சிநேகம் இல்லை. தேவ அன்பு இருந்தால் உனக்கு பண ஆசை இல்லை. தேவ அன்பு இருந்தால் உனக்கு பொறாமை இல்லை. தேவ அன்பு இருந்தால் உலக கவலைகள் உனக்கு இல்லை. தேவ அன்பு இருந்தால் உன்னிடத்திலே மாம்ச சிந்தை இருக்காது. தேவ அன்பு இருந்தால் உனக்குள்ளே அந்தரங்க பாவங்கள் இருக்காது. தேவ அன்பு இருந்தால் சாபத்தீடான காரியங்கள் ஒன்றுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் உன்னுடைய சபைக்குள்ளும் நீ போகிற இடங்களிலும் இருக்காது. உன்னிடத்திலே என்ன உண்டு? பிசாசுடைய பொருள் உன்னிடத்தில் இருக்கிறதா? பிசாசுடைய சொத்து உன்னிடத்தில் இருக்கிறதா? இன்றைக்கு அதை தூக்கி வெளியே போடுவோமா? நம்ம எல்லாரும் வாயத்தரும் தேவனிடத்தில் சொல்லுங்க, அப்பா என்னிடத்தில் இப்படிப்பட்ட குறைகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட குறைகள் இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லைங்க. ஏதோ ஒரு குறை உண்டு. இப்படிப்பட்ட குறைகள் இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லை. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை, தேவன் ஒருவரை தவிர. நீங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இப்படிப்பட்ட குறைகள் உங்களிடத்தில் இருக்கலாம். இன்றைக்கே ஒப்புரவாகுங்கள். இன்றைக்கே ஒப்புரவாகுங்கள். எல்லா குறைகளையும் நீக்கவும். பிசாசுடைய பொருள் ஒன்றும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அவன் பொருள் நமக்கு இருக்கு. ஏசப்பாவுடைய பொருள் மாத்திரம் தான் நமக்கு வேணும். ஏசப்பாவுடைய பொருள் வார்த்தை மாத்திரமே. ஏசப்பா உனக்கும் எனக்கும் கொடுக்கிற பொருள் வார்த்தை மாத்திரமே. அவன்